இப்போ சமயத்தில் நம்ம இயக்குனர்லாம் மதுரைக்கு வந்தப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கே தங்கறதுக்காக அப்போ ரூம் போட போயிட்டு இருக்கேன். அப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன ஒரு ஆள் பார்த்துட்டார். சார் மதுரை முத்து அப்படின்னு அவரை இவர் பார்த்தாலும் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தால் கூப்பிட்டு மதுரை முத்துங்க, தயா ஆகிக்கிட்டு இருக்கு, மணி 5 ஆச்சு, மதுரை முத்து குதிரை முத்து போய் அங்கிட்டு நீ எப்பவும் கிடக்கிற வேலை இல்லை, நீ வேற என் காது பட சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், நான் பாட்டு நின்றுட்டு இருந்தேன். இவர் வந்து அவரா மதுரை முத்து அறியும் பட்டு அவர் குதிரை முத்து குரங்கு முத்துண்டு விலங்க பூரா 5 நிமிஷம் எனக்கு சேர்த்து விட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு சிலர் அன்பா பேச ஆறுதலாக பேசுகிற பார்த்துருக்கேன். சிலர் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி சங்கடப்படுத்தி விட்டு போகிறாள் உண்டு நிறையா பேர். நம்ம ஜானிராம் மாதிரி இருக்கட்டும், அதில் ஒரு உதாரணத்தானே சொன்னேன். அவரை சொன்னோன்னே எவ்வளோ உற்சாகம் பாருங்க. அப்படி குழந்தைனாலே சிலருக்கு இன்னைக்கு ஒரு ஆள் சோகமாக சொன்னார். திண்ணையில் உட்காந்துட்டு, என் மயன் முளைச்சி 3 அளவு விட விடலையே, அப்படி செஞ்சுட்டான். என்னங்க செஞ்சேன், செடியை பிடிங்கிட்டான். அதாவது செடி 3 அளவு விடலையே, அதை பிடிங்கிட்டான். இவர் மயனை நினச்சிக்கிட்டு நம்ம கட்டுக்கட்டுக்கோம். அது நடக்கும். குடும்பத்தில் வந்து அடிக்கடி பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அன்பு பாராட்டணும், கொஞ்சம் உபசரித்து